3 காரியங்களை தான் நோக்கி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள், நான் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் என்னை பார்க்க வேண்டும், என் மீது அவர்கள் தாகமாக இருக்க வேண்டும். அவர்கள் தாகத்தோடு தேடுகிற பொழுது எப்பேற்பட்ட சூழலிலும் நான் அவர்களை விடுவித்து நான் அவர்களுக்கு சாட்சியாக இருப்பேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அழகான ஒரு வாக்குறுதி இந்த நாளிலும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ இந்த ஆவியை ஊற்றுகிற பொழுது ஜனங்கள் பயப்பட மாட்டார்கள். சோ இதை இன்றைக்கு நாம் கேட்க ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஆவியை ஊற்றும் போது கர்த்தர் காட்டுகிற கிருபை நம்முடைய வாழ்விலே உண்டாகும். கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி, பரிசு. சோ இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அவர் தேடுகிற பொழுது அவருடைய கிருபை நமக்கு வரும். அவர் கிருபையினால்தான் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். தோல்வியின் சூழல்கள் எல்லாம் மாறும். நம்முடைய வாழ்வில எந்த சூழலை நீங்கள் தோற்றிருந்தாலும் அந்த சூழல்கள் மாறும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமாக ஒரு நாட்டிலே கடத்தப்பட்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு. சோ அந்த சூழலிலே அவர்களை மீட்பேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். முதலாம்